இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி. ஃபாட்டிமா காட்சிகள் பாகம் 12. மூன்றாவது இரகசியத்தை அதன் பெறுநரான ஆயர் டா சில்வாவுக்கு அனுப்ப அருட்சகோதரி லூசியா எடுத்த தீவிர கவனிப்பு இந்த ஆவணங்களுக்கு அவர் அளித்த விதிவிலக்கான முக்கியத்துவத்திற்கு ஒரு புதிய சான்றாகும். ஏனெனில் உண்மையில் 2 கடிதங்கள் எழுதப்பட்டன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு உரையில் வைக்கப்பட்டன. அருட்சகோதரி லூசியா அவற்றை யாரிடமும் ஒப்படைக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஆயரிடம் மட்டுமே ஒப்படைக்க விரும்பினார். குர்சாவின் பேராயரான ஆயர் ஃபெரைரா அருட்சகோதரி லூசியாவின் கைகளிலிருந்து விலைமதிப்பற்ற கடிதங்களை கொண்ட மெழுகு முத்திரையால் முத்திரையிடப்பட்ட 2 உரைகளை பெற்றார். பேராயர் ஃபெரைரா அதே மாலையில் ஆயர் டா சில்வாவிடம் அவற்றை வழங்கினார். மூன்றாவது இரகசியம் அருட்சகோதரி லூசியாவின் மேன்மைமிகு லீரியாவின் ஆயர் மற்றும் மிகவும் புனிதமான நம் தேவ அன்னையின் உத்தரவின் பேரில் ஜனவரி 1944 எழுதப்பட்டது. ஒரு கடிதம் 2000 ஆண்டு ஜூன் மாதத்தில் கத்தோலிக்க திருச்சபையால் வெளியிடப்பட்டது. 2வது கடிதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையின் செய்தி எழுதப்பட்டிருந்தது. அருட்சகோதரி லூசியாவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தாய் தோன்றியது குறித்து புதிதாக வெளியிடப்பட்ட இந்த கடிதம் கோயம்பராவின் கார்மேல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது என்ற உண்மையுடன் இணைந்து இந்த காட்சியின் நம்பகத்தன்மை குறித்து எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அதேபோல் காட்சியின் உள்ளடக்கம் மூன்றாவது இரகசியத்துடன் நேரடியாக தொடர்புடையது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே அருட்சகோதரி லூசியாவுக்கு வழங்கப்பட்ட இந்த புதிதாக வெளியிடப்பட்ட தனிப்பட்ட வெளிப்பாட்டை சில நெருக்கமான விவரங்களில் ஆய்வு செய்வது மதிப்பிற்கு உரியது. ஜனவரி 3, 1944 அன்று மாலை 4 மணிக்கு கான்வென்ட்டின் ஆலயத்தில் நற்கருணை பேழை முன் அருட்சகோதரி லூசியா இயேசுவின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை தனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டார். அப்பொழுது ஒரு நட்பான கை பாசமுடன் அவரது தோளை தொடுவதை உணர்ந்தார். அது பரலோகத்தின் தாயின் கை. அவர்கள் அருட்சகோதரி லூசியாவிடம், அமைதியாக இரு, ஆயர் உனக்கு கட்டளையிட்டவாறு இரகசியத்தை எழுது, ஆனால் அதன் அர்த்தத்தை பற்றி புரிந்து கொள்ள உனக்கு வழங்கப்பட்ட காட்சிகளை எழுத வேண்டாம் என்று தேவ அன்னை அருட்சகோதரி லூசியாவிடம் கூறினார்கள். அதன் பிறகு கடவுள் என்ற ஒளி நிரம்பிய மர்மத்தால் என் ஆவி வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதை நான் உணர்ந்தேன். அவரிடத்தில் நான் பார்த்தேன், கேட்டேன். பூமியின் அச்சிலிருந்து பூமி பிரிந்தது. தொடும் ஈட்டி போன்ற சுடரின் புள்ளியில் பூமி அதிர்ந்தது. மலைகள், நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அவற்றில் குடியிருப்பவர்களுடன் புதைக்கப்பட்டது. கடல், ஆறுகள் மற்றும் மேகங்கள் தங்கள் எல்லைகளை விட்டு விலகிச் சென்றன. அவை நிரம்பி வழிந்தன. வெள்ளம் பெருக்கெடுத்து அவற்றுடன் ஒரு சூறாவளிக்குள் இழுக்கப்பட்டன. வீடுகளும் எண்ண முடியாத எண்ணிக்கையில் உள்ள மக்களும் அதற்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். இது உலகத்தை அது பாவத்தில் மூழ்கியதிலிருந்து தூய்மைப்படுத்துவதாகும். வெறுப்பு, அளவுக்கு மீறிய லட்சியம் அழிவுகரமான போர்களை ஏற்படுத்துகின்றன.
அதன் பிறகு என் இதயத்தின் அதிகரித்த துடிப்பிலும் என் ஆவியிலும் ஒரு அமைதியான குரலை உணர்ந்தேன். அது பின்வருமாறு கூறியது: காலப்போக்கில் ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே திருச்சபை, புனித கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை என்றது. இறுதியில் நித்தியத்திற்கு பரலோகம் என்றது. பரலோகம் என்ற வார்த்தை என் இதயத்தை அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பியது. என்னை அறியாமல் நான் சிறிது நேரம் தொடர்ந்து பரலோகம் பரலோகம் என்று கூறினேன். இவ்வாறு அருட்சகோதரி லூசியா 3 ஜனவரி 1944 அன்று எழுதிய கடிதத்தில் எழுதியிருந்தது. இதன் தொடக்கத்தை அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமேன்.